வணக்கம். இன்றைய நாள் 23ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. செய்திகளை வாசித்து வழங்குவர் தாட்சாயினி விமல்ராஜ். மலேசிய தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பணம் செலுத்துதலில் முறைகேடுகள் நடந்ததை உறுதி செய்துள்ள ஆஸ்திரேலியா. போலி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் செயலி மோசடி குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. வவுனியா தாண்டிக்குளத்தில் தொடருந்துடன் முச்சக்கர வண்டி மோதி விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. இலங்கை மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் பிரான்ஸ் தூதுக்குழு இலங்கை வருகை. நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை மே 29க்கு மாற்றம். இலங்கையில் மீண்டும் தலை தூக்கியுள்ள தட்டம்மை நோய். மூன்று மணி வரையான நிலவரப்படி 70% வாக்குகள் பதிவு. லெபனான் இஸ்ரேல் அமைதி பேச்சுவார்த்தை போர் நிறுத்தத்தை நீடிக்க அமெரிக்கா முயற்சி. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய தொகைகளில் உள்ள முறைகேடுகள் குறித்து தூதரகமும் இலங்கையின் நிதி அமைச்சும் அறிந்திருப்பதாக இலங்கையில் உள்ள ஆஸ்திரேலியா உயர்ஸ்தானிய குழு உறுதிப்படுத்தியுள்ள இலங்கையின் கடன் நிலைத்தன்மைக்கான பாதைக்கு ஆதரவளிப்பதில் ஆஸ்திரேலியா உறுதியாக உள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவிற்கு செலுத்த வேண்டிய ஒரு தொகை தொடர்பான மேலதிக நிதியை பெறுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட இதே போன்ற முயற்சிக்கு பின்னரே இந்த மோசடி வெளிச்சத்திற்கு வந்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலியா ஏற்றுமதி நிதி முகாமைத்துவ சேர வேண்டிய பணம் ஹேக்கர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள கணக்குகளுக்கு திசை திருப்பப்பட்டிருப்பது இதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணைகளுக்கு நடைபெற்று வருகின்றது என நிதி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சேவை இணையதளங்கள் போன்றன போலி இணையதளங்கள் மற்றும் தீங்கிழைக்கும் தொலைபேசி செயலி ஆகியவற்றை உள்ளடக்கிய நிதி மோசடி கும்பலை இலங்கை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். மோசடிக்காரர்கள் வாட்ஸ்அப் கணக்குகளின் மூலம் தனிநபர்களை தொடர்பு கொள்வது ஸ்ரீலங்கன் vuasco.cc, ஸ்ரீலங்கன் vaco.cc மற்றும் ஸ்ரீலங்கா cargo.cc ஆகிய 3 மோசடி இணையதளங்கள் வழியாக ஸ்ரீலங்கா.apk என்ற மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்யுமாறு அறிவுறுத்துள்ளனர். இந்த செயலி தொலைபேசிக்கு தொலைநிலை அணுகலை வழங்கி முக்கியமான தனிப்பட்ட தரவுகளை சேகரிக்கிறது என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த திட்டம் குற்றவாளிகள் ஒருமுறை பயன்படுத்தும் கடவுச்சொற்கள், வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் கைரேகை முக அங்கீகாரம் போன்ற உயிரியல் அங்கீகாரங்களை தரவுகளை பெற உதவுகிறது. இந்த தகவல்களை பயன்படுத்தி அவர்கள் வங்கி செயலிகளுக்கு அங்கீகாரம் இல்லாமல் அணுகலை பெற்று மோசடியாக மாற்ற கணக்குகளுக்கு நிதியை மாற்றுகிறார்கள். பின்வரும் தொலைபேசி எண்கள் இந்த செயல்பாட்டுடன் தொடர்புடையன: 077 45 58 361, 11 77 71 979, 74 11 42 208, 77 57 91 209 மற்றும் 74 32 68 200. உடனடி நிதி பலன்கள் கிடைக்கும் என்ற வாக்குறுதியால் பலர் ஈர்க்கப்படுகின்றனர் என்றும் இது போன்ற மோசடிகளுக்கு பொதுமக்கள் பலியாக வேண்டாம் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கடுகதி புகையிரதம் தாண்டிக்குள்ள பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அதில் உள்ள பாதுகாப்பற்ற புகையிரத கடவையை கடக்க முற்பட்ட முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தின் போது
முச்சக்கர வண்டி பலத்த சேதமடைந்ததில் அதில் பயணித்த முதிய பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். முச்சக்கர வண்டி செலுத்திய சாரதி கவலைக்கிடமான நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தில் தரணிக்குள பகுதியைச் சேர்ந்த ராசலிங்கம் தவமணி வயது 75 என்ற முதிய பெண்ணே மரணமடைந்துள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் பிரான்ஸ் செனட் சபை தூதுக்குழுவினர் அண்மையில் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். பிரான்ஸ் செனட் சபையின் பிரான்ஸ் இலங்கை பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் உறுப்பினர்கள் அடங்கிய உயர்மட்ட தூதுக்குழுவினர் சபாநாயகர் வைத்திய ஜகத் விக்ரமநாத் அவர்களை பாராளுமன்றத்தில் சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்புகள் குறித்து கலந்துரையாடியுள்ளனர். கடந்த 70 ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கு இடையில் நிலவி வரும் நீண்டகால உறவுகளை நினைவு கூர்ந்து சபாநாயகர் பாராளுமன்ற ராஜதந்திரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். திவ்யாவியல் தாக்குதலின் போது பிரான்ஸ் வழங்கிய ஆதரவுக்கு சபாநாயகர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அத்துடன் ஏர் பிரான்ஸ் நிறுவனத்தினுடான விமான இணைப்புகள் விரிவுபடுத்தும் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை மூலம் இலங்கைக்கு பிரான்ஸ் வழங்கி வரும் ஆதரவு பாராட்டத்தக்கதுடன் வர்த்தகம், கடல்சார் பாதுகாப்பு மற்றும் நில பொருளாதாரம் ஆகிய துறைகளின் ஒத்துழைப்பையும் மேம்படுத்த இணக்கம் காணப்பட்டுள்ளது. நீர் சுத்திகரிப்பு திட்டம், பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கல்வி ஒத்துழைப்பு மற்றும் ஆடை தொழில்துறை மேம்பாட்டு ஆகியவற்றில் பிரான்ஸ் கொண்டுள்ள ஆர்வத்தை தூதுக்குழுவினர் வெளிப்படுத்தியுள்ளனர். இறுதியாக பிரான்ஸ் தூதுக்குழுவினர் பாராளுமன்றத்தை பார்வையிட்டதுடன் சபாநாயகரால் வழங்கப்பட்ட கௌரவ விருந்து உபசாரத்தில் கலந்து கொண்டனர். கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை மே மாதம் 29 மீண்டும் அழைக்குமாறு கொழும்பில் மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபரண சுதந்திர கொட முன்னிலையில் அழைக்கப்பட்டுள்ளது. இதன் போது பிரதிவாதியான நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தால் அதை தொடர்ந்து இந்த வழக்கை மே மாதம் 29 மீண்டும் அழைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் ரக்பி விளையாட்டை மேம்படுத்துவதாக கூறி இந்தியாவின் கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாவை பெற்று நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றம் சுமத்தி சட்டமா அதிபரால் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் முன்னாள் வெற்றிகரமாக ஒழிக்கப்பட்ட தட்டமை நோயானது மீண்டும் தலை தூக்கியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். சுகாதார அமைச்சின் தகவல்களின்படி கொழும்பு மாவட்டத்தில் 2 சிறுவர்களிடம் இந்த நோய் தொற்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இது நோய் தொற்று மற்றும் அதிகரிக்கக்கூடும் என்ற கவலை எழுப்பியுள்ளது. எனவே தட்டமை தடுப்பூசியை பெறாத அல்லது ஒரு டோஸ் மட்டுமே பெற்ற சிறுவர்கள் தாமதமின்றி முழு தடுப்பூசி அளவுகளையும் நிறைவு செய்வதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகள் பெற்றோர்களை வலியுறுத்தியுள்ளனர். கம்பகா பகல இம்புலுகொடவை சேர்ந்த சிந்துல நிம்சத் என அடையாளம் காணப்பட்ட 13 வயது சிறுவன் நேற்று முதல் காணாமல் போனதாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். சிறுவன் குறித்த ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் 077 555 49 59 அல்லது 077 555 49 79 என்ற எண்களை தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு குடும்பத்தினர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். இறுதியாக காணப்பட்ட போது சிறுவன் நீல நிற ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் ஜெர்சியையும் வெளிர் பழுப்பு நிற கால்சட்டையும் அணிந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அல்லிப்பட்டியில் காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் சிறுவன் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நம்பிக்கை தரும் வகையில் விசாரணைகளை முன்னெடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதவான் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டுள்ளார். அல்லிப்பட்டி பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் 10 கடமையில் இருந்த காவல்துறை உத்தியோகத்தர்களின் கட்டளையை மீறி ஹயஸ் ரக வாகனத்தை செலுத்தினார் என காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் 17 வயது சிறுவன் அருள்பாஸ் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் நேற்றைய தினம் புதன்கிழமை
ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்ற விசாரணையில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் வழக்கினை பாரமெடுத்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அதன்படி வழக்கின் அடுத்த விசாரணை எதிர்வரும் மே மாதம் 22ஆம் தேதி ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிகிச்சை அளித்த நாட்டின் புகழ்பெற்ற நிபுணர்கள் குற்றப்புலனாய்வு துறைக்கு முன்னால் அழைக்கப்பட்ட போது முன்னர் நிகழ்ந்த பழிவாங்கல் மீண்டும் நிகழக்கூடாது என்ற அவரது விருப்பமின்மையே தமது அறுவை சிகிச்சைக்காக வெளிநாடு சென்றதற்கான முக்கிய காரணம் என முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பிரீஸ் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த போது அவரது உடல்நிலை குறித்து முன்னர் மருத்துவ சான்றிதழ்களை வழங்கிய 7 உயர்மட்ட சிறப்பு மருத்துவர்கள் குற்றப்புலனாய்வு துறைக்கு வரவழைக்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டனர். ஒரு குற்றவியல் வழக்கை தாக்கல் செய்வது என்பது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. அதற்கு போதுமான ஆதாரம் உள்ளதா என்பதை தீர்மானிக்கும் முழு அதிகாரம் தலைமைச் சட்டமான அதிபருக்கு மட்டுமே உள்ளது. அதில் எந்தவிதமான அரசியல் அல்லது பிற செல்வாக்கு செலுத்தப்படக்கூடாது என்றார். தொடர்வது இந்திய செய்திகள். ஆட்சி மாற்றத்திற்கான வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எமது மனதின் அடியாளத்தில் இருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பாமக, அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. ஆட்சி மாற்றத்தை எண்ணி மக்கள் மகிழ்ச்சியில் திளைப்பதை வாக்குச்சாவடிகளில் இருந்து வெளியில் வரும் மக்களின் முகங்களில் பார்க்க முடிகிறது. இந்த நாளுக்காகத்தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் காத்திருந்தது. மே 4ஆம் தேதி முழுமையான வெற்றியை கொண்டாடுவோம். பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு, அதற்காக கடுமையாக உழைத்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் எமது நன்றிகளை உரித்தாகிக் கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் இன்று காலை 7 மணி வாக்களிப்பு ஆரம்பமாகிய நிலையில் பொதுமக்கள், தலைவர்கள் மற்றும் நட்சத்திரங்கள் என பலர் வாக்களிக்க வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 70% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதுவரை 4,01,40,304 பேர் வாக்களித்துள்ளனர். அதன்படி சென்னையில் 68.13% வாக்குப்பதிவுகள், நாமக்கல் மாவட்டத்தில் 76.43% வாக்குப்பதிவுகள், கன்னியாகுமரியில் 61.95% வாக்குப்பதிவுகள் பதிவாகியுள்ளனர். தொடர்வது உலகச் செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்திற்கு மத்தியில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையிலான போர் நிறுத்தத்தை நீடிப்பது குறித்து முக்கியமான பேச்சுவார்த்தை அமெரிக்காவில் நடைபெறவுள்ளது. இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையிலான தற்காலிக போர் நிறுத்தத்தில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவடைந்த நிலையில் அதனை நீடிப்பது குறித்த 2வது கட்ட பேச்சுவார்த்தை அமெரிக்கா இன்று வாஷிங்டனில் நடைபெற்றுள்ளது. கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி அமெரிக்காவின் மத்தியஸ்தகருடன் லெபனானின் போர் நிறுத்தம் வந்தது. இருப்பினும் தெற்கு லெபனானின் இஸ்ரேலிய படைகள் உருவாகியுள்ள பாதுகாப்பு வலயத்தில் பேபன் ஜோன் அவ்வப்போது மோதல்கள் நீடித்து வருகின்றன. இஸ்ரேலிய தாக்குதலின் ஊடகவியலாளர் அமல் காலில் உட்பட 5 பேர் கொல்லப்பட்டனர். இஸ்ரேலின் தாக்குதலை பதிலடியாக தெற்கு லெபனானில் 4 தாக்குதல்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக ஹஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தலைமையில் நடைபெற்றுள்ள இச்சந்திப்பில் லெபனான் தூதகர் நாடா மெவாட் மற்றும் இஸ்ரேலிய தூதகர் ஜெசியல் லைட்டர் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். போர் நிறுத்தத்தை நீடிக்க கோருவதுடன் தெற்கு லெபனான் கிராமங்களில் இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள வரும் கட்டிட இடிப்பு நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்தும்படி வலியுறுத்தியுள்ளது. மேலும் இஸ்ரேலிய படைகள் வெளியேறுதல் மற்றும் எல்லை வரையறைகளை குறித்தும் லெபனான் பேசியுள்ளது. ஹஸ்புல்லா அமைப்பின் கலைப்பது மற்றும் ஒரு நிரந்தர அமைப்பு உடனடி நடவடிக்கைகளை எடுப்பதற்கான சூழலை உருவாக்குவதையே தமது இலக்காக இஸ்ரேல் கொண்டுள்ளது. கடந்த மார்ச் 2ஆம் தேதி போர் தொடங்கி இருந்ததிலிருந்து லெபனானில் சுமார் 2500 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல தசாப்தங்களுக்கு பிறகு லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையான நடைபெற்று வரும் மிக உயர்மட்ட நேரடி தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தைகள் பார்க்கப்படுகின்றன. மத்திய கிழக்கின் அமைதியை நிலைநாட்ட
நிலைநாட்ட வாஷிங்டனில் எடுத்து வரும் இந்த முயற்சி பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழலில் ஒரு முக்கிய திருப்பமாக கருதப்படுகிறது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை தொடர்ந்து பார்வையிட www.panesiatamil.tv என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.